தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தோழ தியாகு அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. ஐயா, தமிழகத்தோட வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது மாஞ்சோலை பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இரத்த கலரியா இருக்கு. அதை பற்றிய உங்கள் பார்வை உங்களோட கருத்துங்க ஐயா. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம், இந்த போராட்டத்தினுடைய உச்சமாக 99ஆம் ஆண்டு 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் நாள் திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையில் நடந்த காவல்துறை அடக்குமுறை, அதில் நிகழ்ந்த அந்த தாமிரபரணி படுகொலை என்பது ஒரு மறக்க முடியாத பக்கம். முதலாவதாக இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்களுடைய ஊதிய உயர்வு, அவங்களுடைய வேலை நேரம் 8 மணி நேர வேலை, கடந்த காலத்தில் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுடைய விடுதலை, மாஞ்சோலை தோட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அடக்குமுறை, இதற்கெல்லாம் எதிராக ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அப்ப புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, இடதுசாரி தலைவர்கள், இன்னும் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அந்த தொழிலாளர்களுக்கு தலைமை ஏற்று ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனாங்க. தலைவர்களை கூட அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் அவங்க அனுமதிக்கல. திடீரென்று காவல்துறை தடியால் தாக்க தொடங்கியது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஆற்றுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சுவருக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். அந்த தாக்குதலில் சுவர் ஏறி குதித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல முடியாதவர்கள் உயிர் பிழைப்பதற்காக தாமிரபரணி ஆற்றை நோக்கி ஓடினார்கள். அவர்களை துரத்தி துரத்தி காவல்துறை அடித்தது. இன்னும் சொல்ல போனால், அடுத்த நாள் தினமணியில் முதல் பக்கத்தில் ஒரு படம் வந்தது. ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு உள்ளிருந்து அங்கு கட்டடம் கட்டுவதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய செங்கல்லை எடுத்து வீசுகிறார். காவல்துறை கல்வீச்சில் ஈடுபட்டது என்று பொருள். இத்தனைக்கும் பிறகு 17 பேர் படுகொலைக்கு பிறகு அவங்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை. அந்த அடக்குமுறை தொடர்ந்தது. இன்னைக்கு அந்த தேயிலை தோட்டமே இல்லாம போயிடுச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூக விடுதலைக்காக நடத்தக்கூடிய போராட்டம், உழைக்கும் பாட்டாளிகள் சுரண்டலிலிருந்து விடுதலை பெறுவதற்கான போராட்டம், இந்த ரெண்டும் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் போராட்டத்தில் இணைந்து இருந்துச்சு. ஏன்னா அவர்கள் இழப்பதற்கு ஏதுமில்லாத பாட்டாளிகளா மட்டும் இல்லை, அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களாக, தலித்து மக்களாக இருந்தார்கள். அவர்கள் பிறவி பாட்டாளிகள், சாதி பாட்டாளிகள். எனவே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராகவும் இந்த ஒடுக்குமுறை சுரண்டலுக்கு ஆதரவாக செயல்பட்ட அரசுக்கு எதிராகவும் அந்த போராட்டம் அமைந்தது. அதனால்தான் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டமாக அமைந்திருக்க. இன்னைக்கும் சொல்லுங்க, கேளுங்க. இல்லைங்கய்யா, அந்த 17 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க சொல்றாங்க இல்லைங்கய்யா, அவங்கள பத்திய வரலாறுகள், அவங்களோட பத்திய சொல்லுங்கய்யா. சுட்டு கொல்லப்பட்டாங்கிறத விட அடித்து கொல்லப்பட்டார்கள். துப்பாக்கி சூடு நடந்துச்சு. ஆனா அடித்து விரட்டி விரட்டி அடித்தார். நீங்க ஒரு கூட்டத்தை கலைக்கணும்னா அவங்க கலைந்து போன பிறகு அடிக்க வேண்டியது. 500 பேருக்கு மேல் காயப்பட்டவர்கள் மட்டும் 500 பேருக்கு மேல் அந்த தண்ணிக்குள்ள போய் அவங்க இறந்துட்டாங்க. இதுல ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா, இதை பற்றி ஒரு நீதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. நீதிபதி மோகன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இப்ப அதிமுக ஆட்சியில ஒரு சில நீதிபதிகளை அவர்கள் விசாரணை ஆணையர்களாக நியமிப்பாங்க.
அது மாதிரி அமைக்கிறது உண்டு. இப்ப அதுக்கு முன்னால 95ல கொடியங்குளம் தாக்குதல் நடந்துச்சு. அப்போ ஒரு கேள்விப்பட்டேன். விசாரணை ஆணையம் கோமதி நாயகம்ங்கிற ஒரு தலைமையில் அமைச்சாங்க. இப்ப கலைஞர் ஆட்சி நடந்துச்சு இந்த 99ல திமுக ஆட்சி. நீதிபதி மோகனை நியமிச்சார்கள். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, திமுக ஆட்சிக்குன்னு ஒரு ஆஸ்தான விசாரணை அதிகாரி இருக்கிறார். அவர்தான் நீதிபதி மோகன். எதை எடுத்தாலும் கூப்பிடு மோகனை. தமிழ் வழி கல்வி பிரச்சனையா, வேற போராட்டங்களா, இது போன்ற சம்பவம் உடனே மோகனை கூப்பிடுங்க. அவர் மோகன் ஒரு அறிக்கை கொடுத்தார், விரிவான அறிக்கை நீதிபதி மோகன் கொடுத்தார். நாங்க அந்த அறிக்கை பற்றி எல்லாம் கூட பேசியிருக்கிறோம், நிறைய நிகழ்ச்சிகள்ல கூட்டங்கள்ல அதை பத்தி பேசி. இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல் சடல கூராய்வு செய்யப்பட்டது. அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டது. அரசு மருத்துவர்கள் சடல கூராய்வு செய்தாங்க. செய்துவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தண்ணீரில் மூழ்கி இவர்கள் இறந்திருக்கலாம் என்று ஒரு சான்று கொடுத்தாங்க. ஆனா இதை மீண்டும் விசாரித்த போது, மறுபடியும் சடல கூராய்வு செய்த போது, காவல்துறை அடித்ததால் ஏற்பட்ட காயங்கள் இதான் சாவுக்கு காரணம்னு தெரிஞ்சு. இதை மோகன் கண்டுபிடிச்சிட்டார். நீதி விசாரணை ஆணையர் இவங்க தண்ணீர்ல மூழ்கினதுனால சாகல, ஒருவேளை தண்ணீர்ல மூழ்கினதா செத்திருந்தா கூட ஏன் தண்ணீர்ல போய் மூழ்குறாங்க? தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் தெரியாமலா மூழ்கிட்டாங்க? அடிச்சு அடிச்சு விரட்டப்பட்டுதான் தண்ணிக்குள்ள ஓடுறாங்க. திருப்பி கரைக்கு வந்தவர்களை அடித்தார்கள். இது காட்சியாவே வந்துச்சு. அதாவது மீண்டும் கரையேறி வர்றாங்க பாருங்க, வர்றவங்களையும் போலீஸ் அடிச்சிச்சு. இப்படி இந்த இந்த விவரத்தை சொல்லிட்டு மோகன் சொல்றாரு, துரதிருஷ்டவசமாக இந்த மருத்துவர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்யவில்லை. அது வருத்தப்பட வேண்டிய ஒன்று. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு கொலையை மறைப்பதற்கு இவர்கள் தங்களுடைய தொழிலுக்குரிய அறத்தை மீறி பொய் அறிக்கை கொடுத்தார்கள். அதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோகன் பரிந்துரைக்கல, அரசும் நடவடிக்கை எடுக்கல. இட் இஸ் அன்பார்ச்சுனேட், இட் இஸ் ரெக்ரெட்டபிள். முடிஞ்சு போச்சு. 17 உயிர்கள் பலியானதற்கு இவ்வளவுதான். ஓகேங்க. ஆனா இந்த டாக்டர்ஸ் தப்பு பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்களாங்கய்யா? பொதுப்படையில ஆமா, பொதுவா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அரசுக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? அமைச்சர்களுக்கு தெரியாதா? உயர் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல இன்னொரு முக்கியமான செய்தி நான் சொல்றேன். என்னன்னா, நான் அவங்க பாட்டாளிகள் மட்டுமல்ல, தலித் பாட்டாளிகள் நான் சொன்னேன், பிறவி பாட்டாளிகள்னு சொன்னேன். இப்ப சாதாரணமா நம்ம நகரத்துல ஒரு தொழிற்சாலை இருக்கு, இந்த அம்பாசமுத்திரத்துல மில் இருக்கு, திருநெல்வேலியில சில தொழிற்சாலைகள் இருக்கு, தூத்துக்குடியில் சில தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னு வச்சுக்கோம், என்ன நடக்கும்? அவங்க வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க, வேலை நிறுத்தத்தை தடை பண்ணுவாங்க, ஊர்வலத்தை தடை பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருந்தா தடை பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ண பிறகு அந்த ரிமாண்ட் முடியும் போது அவங்க அல்லது ஜாமீன்ல விடுதலை பண்ணிடுவாங்க. முடிச்சு விடுதலை பண்ணி வந்துருவாங்க. இது ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடியது. ஆனா இந்த போராட்டத்திற்கு ஆன கோரிக்கைகள்ல ஒண்ணு, ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது. ஏன் இந்த கோரிக்கை வந்துச்சு தெரியுங்களா? சாதாரணமா அவங்க போராடினாங்க. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நகரத்துக்கு போராட்டங்கள் நடத்துறாங்க. அவங்கள கைது பண்ணாங்க, அவங்கள ரிமாண்ட் பண்ணாங்க. எங்க கொண்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? திருச்சி சிறையில கொண்டு வச்சாங்க. ஏன்? ஏழ்மைப்பட்ட இந்த குடும்பத்தினர் அவர்களை போய் பார்க்க கூட வாய்ப்பு இருக்க கூடாதுங்கிறதுக்காக செஞ்சாங்க. நீங்க அவங்களை கைது செய்தால் பழையகோட்டை சிறையில வச்சிருக்கலாம், ஒரு கிளை சிறையில வச்சிருக்கலாம், தென்காசி கிளை சிறையில வச்சிருக்கலாம், வேறு எத்தனையோ இடங்கள் இருக்கு. ஆனா வேண்டுமென்றே இவங்களை கொண்டுட்டு போய் திருச்சிராப்பள்ளி சிறையில வச்சாங்க. எளிதில் இவங்க போய் தடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான செய்தி, இவர்களுக்கு பிணையும் மறுக்கப்பட்டது நீதிமன்றத்துல. ஒரு சாதாரண அமைதியான அறப்போராட்டத்தில் பிணை மறுக்கப்பட்டது. அரசு இயந்திரமே இவர்களுக்கு எதிராக நின்றதற்கு ஒரு காரணம் என்னன்னா,
அரசு இயந்திரத்தில் ஊறி போயிருக்கிற சாதி ஆதிக்க மனநிலை. இது வெறும் முதலாளித்துவ மனநிலை மட்டுமல்ல, சாதி ஆதிக்க நிலை. அரசு வர்க்க சார்பாக மட்டுமல்ல, சாதி சார்பாக நடந்து கொண்டது இந்த மக்களுக்கு எதிராக. இதுவும் இந்த மாஞ்சோலை போராட்டத்தில் ஒரு பாடம். இந்த போராட்டத்தை இந்த மக்கள் அந்த கடைசியா அந்த 99 ஜூலை 23 தீவிரமா அவர்கள் களம் இறங்கியதற்கு ஒரு காரணம், ஏற்கனவே அந்த போராடிய தொழிலாளர்கள் மீது அரசு பயன்படுத்திய அந்த அடக்குமுறை தான். ஐயா, நீங்க பேசியதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க ஐயா. அவங்கள பிணையில எடுக்கக்கூடாது, இல்ல மத்தவங்க வந்து அவங்கள போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணங்க ஐயா? அவங்க ஜாதி தான் காரணம். போராடுற தொழிலாளி மேல அரசுக்கு எப்பயுமே கோபம் உண்டு. சென்னையில போக்குவரத்து தொழிலாளி போராடினா கூட ஆள்காட்டிகளை வச்சு அந்த போராட்டத்தை சீர்குலைப்பான். திமுக ஆட்சியிலையும் சரி, அண்ணா திமுக ஆட்சியிலையும் சரி, இதுதான் வாடிக்கை. கருங்காலிகளை ஊக்கப்படுத்துவாங்க. ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் பஸ்ஸை கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க. வேலை செய்ய தெரியாதவங்களுக்குலாம் வேலை கொடுப்பாங்க, வேலை நிறுத்தத்தை முறியடிக்கிறதுக்காக. அரசு ஊழியர், போக்குவரத்து, இதெல்லாம் அந்த அளவுக்கு. ஆனா இந்த போராட்டத்தில் தான் அவங்களை பிணையில் எடுக்க விடாம செய்யணும், போய் பார்க்க விடாம செய்யணும், அவர்களை அப்படியே ஒரு பயமுறுத்தி நெருக்கடிக்குள்ளாக்கணும். அதனுடைய உச்சம்தான் அந்த அரச பயங்கரவாதம், தாமிரபரணி படுகொலை என்ற அரச பயங்கரவாதம். அதுவே இதுக்காக தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலை பார்த்து கொடுக்கல. இன்னைக்கு அந்த ஆலயமையும் சுற்றுச்சூழல் காரணங்களால மூடிட்டாங்க. ஆனா அந்த ஆலையில அந்த தேயிலை தோட்டத்தை, ஆனா அவங்களுக்கு எந்த மாற்று வேலை வாய்ப்பும் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. ஒரு போராடினாங்க, கூலி கேட்டாங்கிறதுக்காக அரசு செய்த கொடுமை. ஐயா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க இல்லைங்கய்யா, அந்த பிரச்சனை அவங்கலாம் இப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ அவங்க என்ன உழைத்து பிழைப்பாங்க, எங்கேயோ நிரந்தரம் இல்லாத ஒரு இது. அவங்க பாடுபட்டு ஒரு தேயிலை தோட்டம் என்பது உருவாக்குவது ஒரு எளிதான வேலை அல்ல. 4000 அடிகளுக்கு மேல் உயரத்தில் இருக்கிற மலை, அடர்ந்து இருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே புலிகளின் சரணாலயம் இருக்கு, ஒரு புலி காடு இருக்கு. அப்ப புலிகள், வனவிலங்குகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க போய் அந்த காடு நிறுத்தி கழனியாக்குவது போல அந்த மலைப்பகுதியை ஒரு தேயிலை கடுமையான குளிர் நிறைந்த ஒரு பகுதி அதை உருவாக்கி அங்கு ஒரு குடியிருப்புகளை அமைத்து கொண்டு வாழ்க்கையே அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே கழித்தவர்கள். அதன் மூலம் தேயிலையிலிருந்து காய்ச்சி வடிக்கப்பட்டது ஏதோ தேயிலையினுடைய சாறு அல்ல, அந்த மனிதர்களுடைய ரத்தம். அதன் மூலம் நாட்டுக்கு அவங்க ஏற்றுமதி வருவாய் தேடி கொடுக்குறாங்க, மற்ற எல்லாம் செய்யறாங்க. அப்ப இந்த தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் அதையெல்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமா இருந்த ஒரு இடம். அதையெல்லாம் மாறி மாறி வந்து கடைசியா தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் நடத்தியது. அதை தனியார்கிட்ட அவங்க குத்தகைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கதான் இந்த சுரண்டலுக்கு காரணம். தமிழ்நாடு அரசு இந்த தொழிலாளர்கள் பக்கம் நிக்க தவறிடுச்சு. தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரிச்சிருக்கோம், சட்டப்படியான உரிமைகளை பாதுகாத்திருக்கணும். ஆனா சட்டவிரோதமான சுரண்டலையும் ஒடுக்குமுறையும் தான் தமிழக அரசு ஆதரித்தது. அதற்காக அந்த அரசு அதற்கு பிறகு வருத்தம் தெரிவிக்க கூட இல்லை. அதற்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், வருத்தம் தெரிவிக்கிறோம், நடக்கக்கூடாது, நடந்து விட்டது என்ற அணுகுமுறையே இல்லை. அதே போல தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ எதுவுமே செய்யல. இதுதான் உண்மையான நிலைமை. அன்னைக்கு திமுக அரசு இதை செய்தது. 95ஆம் ஆண்டுல கொடியங்குளத்துல இதே போன்ற கொடுமையை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு நிறைவேற்றியது. ஒரு சாதி வெறி கொண்ட அதிகாரியே தலைமை ஏற்று அதை நடத்தி முடித்தார். அன்னைக்கு அவங்களுக்கான உதவிகளை எல்லாம் பின்னால அரசுகள் செய்தாங்க, ஏதோ பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னா, இந்த அரசுகளிடம் ஒரு தெளிவான காவல்துறை கொள்கை இல்லை. காவல்துறைக்குள் இருக்கிற சாதி வெறி, காவல்துறைக்குள் இருக்கிற வன்முறை வெறி, இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான எந்த முயற்சியையும் இந்த அரசுகள் செய்ததே இல்லை. காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு காட்டுத்தனமாக செயல்பட்டாலும்
அவர்களை பாதுகாப்பதைத்தான் இந்த மாநில அரசுகள் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு கொள்கையா கடைபிடிக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அந்த 1999 ஜூலை 23 பலியான அந்த 17 பேருடைய அந்த உயிர்கள் இன்னைக்கு என்ன கோரிக்கை எழுப்புதுன்னா, ஒரு மாற்று கொள்கையை உருவாக்குங்க. நடந்துவிட்ட கொடுமைகளுக்காக வருந்துங்க. சரி, அன்னைக்கு இருக்கிற அரசு செஞ்சதுக்காக இன்னைக்கு இருக்கிற அரசு கூட மன்னிப்பு கேட்கலாம். தவறுன்னு வருந்தலாம், அவங்களுடைய காயத்துக்கு மருந்திடலாம். அதை செய்யாமல் கட்சி கண்ணோட்டத்தோட இதை நியாயப்படுத்தக்கூடாது. இதே 99 இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் அடுத்து வந்த பொது தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்தார். அவருக்கு ஒன்றும் அதை பத்தி தயக்கமே இல்லை. இந்த நிலை மாறணும். கட்சிகளா இருந்தாலும் அரசுகளா இருந்தாலும் போராடும் மக்கள் பக்கம், போராடும் தொழிலாளர்கள் பக்கம், போராடும் ஒடுக்குண்ட மக்கள் பக்கம் நிற்கணும். அப்பதான் இது போன்ற ஈகங்களுக்கு பயன் இருக்கும். இதைத்தான் நம்ம ஒரு வேண்டுகோளா நான் சார்ந்த இயக்கம் சார்பில் இவங்களுக்கு வைக்கிறது. இப்ப மாஞ்சோலை சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையோட அத்துமீறல் அல்லது வரம்பு மீறல் தான் காரணம்னு நினைக்கிறீங்களாங்க ஐயா? அத்துமீறல், வரம்பு மீறல் இதெல்லாம் வார்த்தை இல்லை. வன்முறை, வெறியாட்டம் அப்படி சொல்லலாங்களாங்க ஐயா? ஆமாமா. நீங்க கண்ணீர் புகை பிரயோகம் பண்ணா போதுங்கிற இடத்துல தடியடி பண்ணா அது அத்துமீறல். தடியடி போதுங்கிற இடத்துல நீங்க துப்பாக்கி சூடு இடத்துல அத்துமீறல். நீங்க அப்படியெல்லாம் இல்லை. நான் தான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். தினமணியில மறுநாள் வந்த படம் உங்களுக்கு இன்னைக்கு கோப்புகள்ல கிடைச்சா எடுத்து பாருங்க. ஒரு காவலர் செங்கல்ல எடுத்து வீசுறாருங்க. கலெக்டர் ஆபீஸுக்குள்ள இருக்கிற, வேற எங்கேயோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இடம்லாம் இல்ல, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் இருக்கிற கட்டடம் கட்டுவதற்கு அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு செங்கல்லை எடுத்து ஒரு காவல் அதிகாரி, காவல்துறை சேர்ந்த ஒருத்தர் எடுத்து வீசுறார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த காவலர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஏன்னா அவருடைய ஆயுதம் கல் வீசுவது அவருடைய வேலையே இல்லை. எந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கல் வீசினாரு? கல் வீசுவது என்பது கொலை வெறித்தனம் தானே. இதுக்கு காவலர்களுக்கு இதுக்கு அனுமதி உண்டா? அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ல கல் வீசுதல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறீங்களா வேலூர் ட்ரைனிங் கேம்ப்ல? எதுவுமே இல்லையே. முழுக்க முழுக்க வன்மை. எப்படி ஸ்டெர்லைட்ல அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா? இந்த மாவட்ட ஆட்சியர், அந்த அவங்களுடைய வட்டாட்சியர்கள், அப்புறம் இந்த காவலர் துப்பாக்கி சூடு நடத்திய காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், இவர்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய ஏஜென்ட்டுகளை போல் செயல்பட்டார்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசினுடைய நடவடிக்கை அவங்க மேற்கொள்ளல என்று ஜெகதீசன் அறிக்கை கொடுத்தா, அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்தாங்கல்ல. தூத்துக்குடியில என்ன நடந்துச்சோ அதுதான் அதுக்கு முன்னால 99 நடந்துச்சு. 99 நடந்த இந்த படுகொலைக்கு, இந்த கொடுமைகளுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்து குற்றமிழைத்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் தூத்துக்குடி நடக்காம தடுத்திருக்கலாம். குடியங்குளத்துக்கு பிறகு தூத்துக்குடி, அப்புறம் இது குடியங்குளத்துக்கு பிறகு தாமிரபரணி படுகொலை, எத்தனை படுகொலைகள், அப்புறம் பரமக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு, ஒவ்வொன்றிலும் இந்த காவல்துறை குறிப்பா சாதி வெறி கொண்ட அதிகாரிகளுடைய தலைமையில் இது நடத்தப்படுது. நான் குற்றம் சாட்டுறேன். பரமக்குடி தொடர்பான விசாரணை குழுல நான் இருந்தேன். அந்த அதாவது நாங்க பொது விசாரணை நடத்தினோம் மனித உரிமை அமைப்புகள்ல. அப்ப நான் நல்லா பார்த்தேன், தெளிவா இந்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் வர்க்க சார்போடல்ல, சாதி சார்போடு செயல்படுகிறார்கள். அது குறித்து அரசுகள் நடவடிக்கை எடுக்க தவறினுடைய விளைவு அரசியல் இதுக்கு உடந்தையாவே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களை பிணையில விடாம தடுக்கிறதும், திருச்சி சிறையில கொண்டு அடைக்கிறதும் அரசு எடுத்த முடிவா இல்லையா? எப்படி இந்த முடிவு எடுத்தாங்க? இதுதான் நம்ம அடிப்படையா சொன்னோம். ஒரு மாத்துங்க உங்க, ஏன்னா அதிகாரம் இல்லாததுல எல்லாம் புதிய அதிகாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் மக்கள் சார்பா பயன்படுத்தலைங்கிறது தானே இதுல இருந்து தெரியுது. தொடர்ந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, மாஞ்சோலை சம்பவம் பற்றியும், மாஞ்சோலையில் வாழ்ந்த மக்கள் பற்றியும், அங்கிருந்த உழைப்பு சுரண்டல் பற்றியும் ரொம்பவே தெளிவா சொன்னீங்க, நிதானமாகவும் சொன்னீங்க. நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.